இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான அந்த 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த எடிட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் நடந்து வர மாதிரி இமேஜ் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இந்த இமேஜ் இதே மாதிரி உங்களுக்கு நடந்து வர மாதிரி இமேஜ் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப் சைஸ் இமேஜ் தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வர மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதை நாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜில் இருந்து நம்மளை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ரெண்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண போகிற ஸ்டெப்பு. அதுக்கடுத்து இந்த இமேஜஸ்லாம் வச்சு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டில் ரொம்ப ஈஸியாகவே உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வீடியோவும் மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி ஆப் ஸ்க்ரீனில் இருக்க இமேஜை ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டு இந்த கீழே இருக்க ஷேர் ஐக்கானை கொடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் தேடி பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல நாலாவது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இந்த இடத்துல ஃபஸ்ட் எடுத்துனே கிராப் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணதும் இதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறையா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கா. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பேண்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் பாடி வந்து வேணும் அப்படின்னு கேட்குதா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் இந்த 2.5x இருக்குது பதிலாக அந்த அளவு இல்லை இன்னும் கூட உங்களுக்கு வேணும் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சினா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுக்குறேன்டா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணுங்கள். அதை மட்டும் டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கணும். இந்த 100 வரை லோட் ஆகி முடிக்கிற வரை மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆனால் நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அது வந்து ஃபுல்லாக லோட் ஆகியிருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கிற வரை மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரம் சம்திங் வாண்ட் ராங்க் அப்படின்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்குன்னா ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு 3 இமேஜாக ரெடி பண்ணி கொடுத்துருச்சா. இதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து செட் ஆகுதோ ஸோ அந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த லாஸ்ட் இருக்க இமேஜ் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த அப்ளை அப்படின்ற கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜிலேருந்து நம்ம பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்மளோட பிஎன்ஜியை தனியாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பார் இருக்கு பதிலாக அதில் போய் ரிமூவ் பிஜி அப்படின்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருது. அதிலே கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணவும் டேரெக்டாக நமக்கு நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணவும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இப்போ நாம் ரெடி பண்ண பார்த்தீங்களா ஒரு இமேஜை பாதி இமேஜ் அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அதை என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும். அதுவே வேறு லெவலில் அதில் இருக்க பேக்ரவுண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜை தனியாக அதுவே எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. இதுக்கும் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த வீடியோ வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நல்ல இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சா. இப்போ கீழே இருக்க அந்த டவுன்லோட் அப்படின்ற கொடுத்து ஈஸியாக நம்மளோட பிஎன்ஜி மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இதில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். அந்த ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தேவையான அந்த எஃபெக்ட் எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லிரிக்ஸ் இருக்குது பதிலாக இந்த ஃபாண்ட் அந்த லிரிக்ஸோட ஃபாண்டெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அதுவும் ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறன்றதை நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பதிலாக அதுக்கு மேலே வந்து ஒரு இமேஜ் இருக்கா. அந்த இடத்துல தான் இப்போ நம்மளோட இமேஜ் அதாவது நாம் இப்போ ரெடி பண்ணால் அந்த கட் பண்ணாத இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் போங்க. போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ணால் இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு இதில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த பிஎன்ஜி இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் மறுபடியும் அதே மாதிரி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நாம் அந்த பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி பிஎன்ஜியை வச்சிருக்க மாதிரி அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். ஸோ இந்த 3லையுமே கரெக்டாக அப்போ ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனது அந்த பிஎன்ஜியை மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அந்த 3 இதுலையுமே கரெக்டாக ஒரே பிஎன்ஜியை மாற்றி செலக்ட் பண்ணுங்கள். இந்த
வீடியோ ஃபுல்லாகவே நான் ஒரே ஒரு இமேஜை வச்சு தான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி இமேஜஸ் எப்படி ரெடி பண்ணேன், அதை எப்படி கட் பண்ணேன், அதுக்கப்புறம் அதை எப்படி எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் புரியும். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் ஒன் டைம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேக் பண்ணி முடிச்சாச்சா, இல்லை லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 லேயர் கொடுத்துருப்பேன். இந்த 3 இதுலேயும் அதே மாதிரியே அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 3 இதுலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இல்லை இந்த 3D ஆப்ஷன் இருக்குது அதை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.